உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம் மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? ஸ்தோத்திரம் பாஸ்டர். அற்புதமான பாடத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க. இந்த நாளிலும் ஒரு சின்ன சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்க விருப்பப்படுகிறேன். ஏன்னா நம்மளுடைய படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவமாக இது இருக்க போகிறது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த சென்னை பட்டணத்துக்கு நான் வரும் பொழுது மெட்ரோ ட்ரெயினில் நான் ஏறின ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறியும்போது அந்த ஒரு சில நிமிடங்கள் தான், அதாவது நொடி கணக்கு தான் என்ன செய்கிறாங்க, அந்த அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுற நிலையை பார்த்தோம். எத்தனை செகண்டுன்னு எனக்கு சரியாக தெரியல, 30லேருந்து 35 செகண்ட்னு சொல்லி. அந்த துரிதமான அந்த நேரத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ளே போகணும். அப்படி போகலை அப்படின்னா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் போவோம். அப்போது ஒரு டேட் அல்லது ஒரு நேரம் கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடமும் கிருபையின் காலம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஜாஷ்வாக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். கிருபையின் காலம்னா என்ன? இப்போ நான் சொன்ன சம்பவத்திற்கும் சம்மந்தமாக ஏதாவது இருக்குதா? அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன அந்த எடுத்துக்காட்டு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கிருபையின் காலம் என்பதை குறித்து நம்ம வேதத்தில் அநேக இடங்களில் படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டுகள், புதிய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டுகள்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஒரு அறிமுகமாக நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் வரையில் நமக்கான கிருபை இருக்கிறது. கிருபை என்றால் நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனால் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்மளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை தான் கிருபையின் காலம் என்று நம்ம ஒரு அறிமுகமாக சொல்லலாம். அந்த காலம் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ட்ரெயினுக்குள்ளே போகிறதுக்கு எப்படி அந்த டோர்ஸ் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் நமக்கான ரட்சிப்பின் வாய்ப்பு இருக்கக்கூடிய காலம் கிருபையின் காலம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கம். அப்போ நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குற ஒரு பாடமாக பார்க்குறோம். பாஸ்டருடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது இன்னும் என்ன ஒரு அனுபவத்தை அதில் முக்கியமாக நம்ம பார்க்க முடியுது? இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு நாளுமே கிருபையின் காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நினைவு எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடார சத்தியமும் நமக்கு அது வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் வந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய பெயர் வந்து அங்கே எடுக்கப்படும். எங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிந்து பேசி கொண்டு இருப்பார். ஒருவேளை அவனுடைய பாவம் அங்கே மன்னிக்கப்படுகிறது என்றால், மக்களுடைய பாவம், தனிப்பட்ட ஒரு நபருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அவனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வரைக்கும் அவனுக்கு கிருபையின் காலம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பதும் சரி, நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம கிருபையின் காலம் அல்லது தவணையின் காலம் அதில் தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம வந்து நிதானித்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவது மிக மிக அவசியம். இது வந்து ஒரு பக்கம் என்னதான் விளக்கத்தை நம்ம பார்த்தாலும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எச்சரிப்பு மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நான் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு முயற்சி செய்யும்பொழுது நான் பார்த்த அனுபவத்தில் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த இடத்துல ட்ரெயின் வந்துடும், சரியான நேரத்தில் நீங்கள் ஏறிடுங்க, உங்களுக்காக ஒரு இடம் இருக்கும், ஆண்கள் பெண்கள்னு சொல்லி தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெளிவான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கேட்ட பிற்பாடு ஒழுங்காக நடக்கணுன்றது தான் அதோடைய ரூல்ஸோடைய காரியமாக இருக்குது. அப்போ இதை பற்றின வேத கருத்துக்கள் பைபிள் என்ன சொல்கிறாங்க கிருபையின் காலத்தை பற்றி? கிருபையின் காலத்தை குறித்து நம்ம பயப்படவோ அல்லது ஒரு கலக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. எப்போ நம்ம கலங்கணும் அப்படின்னு சொன்னால் கதவுகள் திறந்திருக்கும்போது அல்ல. கதவுகள் ஒரு வேளை நமக்கு பூட்டப்பட்டால் நம்ம கலங்கலாம். வேதத்தில் இந்த கதவு திறப்பதை குறித்து, இந்த கிருபையின் காலத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிக்கேயா திருச்சபையினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டம் தான் கிருபையின் காலம். 1844க்கு பிறகு, அதற்கு பிறகு எந்த விதமான கால தீர்க்க தரிசனமும் கிடையாது. கர்த்தருடைய வருகை தான் இதற்கு இடைப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் ரட்சிப்பிற்காக தேவன்
நம்முடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். வசனம் சொல்கிறது 20வது வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கிருபையின் காலம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஈவு. நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம். நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நம்மளுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் தான் கிருபையின் காலம். இன்றோ நம்மளுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய கதவுகள் திறந்திருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தின் கதவை திறக்க வேண்டும் என்பது தான் கிருபையின் காலம். ரொம்ப பயப்பட வேண்டிய அனுபவம் கிடையாது. ஆண்டவர் இன்றும் என் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார் என்று உணர்வுபூர்வமாக சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு அனுபவம் தான் இந்த கிருபையின் கால அனுபவம். இந்த கிருபையின் காலத்தை குறித்து பயம் எப்போ வரும்னு சொன்னால், தட்டிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரை கதவை திறக்காமல் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு பயம் வரும். ஆனால் கிருபையின் காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இருதயத்திலே உணர்வுகளை கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் மூலமாக பேசும் பொழுது, நான் உள்ளே வர விரும்புகிறேன் என்று அவர் நம்மிடத்திலே வாசலில் நின்று தட்டும் பொழுது, நம்ம அவருக்கு இதயத்தில் இடம் கொடுப்பது தான் இந்த கிருபையின் காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதுவே கிருபையின் காலத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனை. சொன்ன கருத்தை பார்க்கும்போது பாஸ்டர், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பயப்பட வேண்டிய காலங்கள் வரும். எப்போ ஏன்னா, தேவன் தட்டும் பொழுது நம்மளுடைய செவிகள் ஒருவேளை திறக்கப்படாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் பயங்கள் வரும்னு பார்க்குறோம். அப்போது இந்த கிருபையின் காலம் எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்படுற ஒரு காரியம். இங்கே வசனம் சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் அப்படின்னா எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவருடைய சத்தமானது கேட்கப்பட வேண்டும். நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தான் ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். கிருபையின் காலம் குறிப்பிட்டவர்களுக்கு அல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய கிருபை என்பது அது ஜென்ரல் கிரேஸ் என்று பார்க்கும் பொழுது நல்லோர் மேலும் மழை பெய்யும், தீயோர் மேலும் மழை பெய்யும். ஆண்டவருடைய கிருபை என்பது எல்லாருக்குமானது. யார் கதவை திறக்கிறார்களோ அவர்கள் இந்த கிருபையின் காலத்தை தங்களுடையதாக பெற்றுக்கொள்கிறார்கள். பாஸ்டர், நல்ல ஒரு விவரங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளி கொடுப்பாங்க நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு கொடுப்பாங்க. இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? பாஸ்டர் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை குறித்து பழைய ஏற்பாட்டு பகுதியில் வேத அத்தாட்சிகளை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். கிருபையின் காலம் என்று சொன்ன மாத்திரத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பகுதி வந்து நோவாவினுடைய காலகட்டம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 3வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இங்கே இந்த வசனத்தில் ரொம்ப ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, இவர்கள் இருக்க போகிற வருஷம் வந்து 120 வருஷம் தானே. அப்போ அந்த 120 வருஷன்ற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்களுக்கு கிருபையின் காலம். அந்த 120 வருஷத்துக்கு பிற்பாடு அவங்க அழிய போகிறார்கள் அல்லது ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்கிற ஒரு செய்தி. அவங்க வந்து அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் ஆவி இவர்களோடு போராடுவதில்லை, இவர்கள் இருக்க போகிறது 120 வருஷம் தானே. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் வந்து எப்போ வராருன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதும் ஒரு கிருபையின் காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் எப்போனாலும் வரலாம். அதே மாதிரி தான் ஜலப்பிரளயம் வந்து 120 வருடம் முடிந்த பிற்பாடு வர வேண்டிய ஒரு இது. பட்டு எக்ஸாக்ட்லி எந்த டேட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த ஜனங்களுக்கும். ஆனால் 120 வருஷம் கழித்து கண்டிப்பாக அங்கே ஜலப்பிரளயம் வரப்போகுது. நீங்கள் அதே ஆதியாகமத்தில் 7வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் பார்க்கும்பொழுது 120 வருடத்திற்கு பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம். அவங்க எல்லாருமே பேழைக்குள்ளாக போன பிற்பாடு ஜலப்பிரளயம் வரப்போகுது. உள்ளே போன உடனே கர்த்தர் வந்து கதவை வந்து அடைத்தார் அப்படின்னு. நோவா உள்ளே போட்டிருப்பார் தாப்பாள், இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்புறத்தில்
ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மனிதன் திறக்கக்கூடாத அளவுக்கு ஒரு தாழ்ப்பாளை ஆண்டவர் போடுறார். கதவு அடைக்கப்பட்டது. கதவை அடைத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ கிருபையின் காலம் அவங்களுக்கு முடிந்தது அப்படின்றது இங்கே வேதத்தின் வாயிலாக நம்ம படிக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். அப்போது இதுலேயுமே எவ்வளோதான் எச்சரிப்பு காரியங்களாக நான் ஒரு பக்கம் யோசித்து பார்த்தாலும் இது ஒரு வகையான வாய்ப்பு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சான்ஸ், மீண்டும் தேவன் நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இப்போ ஜாஷ்வா, இதனுடைய கருத்தை பார்க்கும்போது இது தொடர்ச்சியாக வேறு யாருக்காவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்குதா, இல்லை இதிலே இன்னும் கூடுதலான விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பாஸ்ட் அவங்க சொல்லும்போது அந்த 120 வருடங்களும் அவர்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இதை குறித்ததான பிரசங்கம் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும். நம்ம பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நீதியை குறித்து இவர் பிரசங்கம் செய்தார் என்று நம்ம வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிப்போம். ஆவியானவர் மூலமாக அங்கு அவர்களுக்கு போதனையானது கொடுக்கப்பட்டது. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ நோவா அவர்களிடத்தில் பிரசங்கம் செய்கிறார். ஒன்று வேணால் நமக்கு புரியக்கூடிய வார்த்தையில் சொல்லணும்னா, உங்களுடைய இருதயத்தில் தேவனுக்கான இடத்தை கொடுங்கள். தேவன் உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை தட்டுவது தான் பிரசங்கத்தினுடைய நோக்கம். அந்த 120 வருடங்களும் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அதான் கிருபையின் காலம் என்பது என்னன்னு சொன்னால், நாம் தேர்ந்தெடுக்க முடியும். கிருபையின் காலத்தில் நமக்கு என்ன ஒரு பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னால், நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என்கிற தேர்வு எடுக்கக்கூடிய உரிமையானது அந்த கிருபையின் காலத்தில் நமக்கு இருக்கும். பாஸ்ட் சொன்னாங்க, அந்த நாட்கள் முடிவடைந்த பிறகு தேவன் கதவை அடைத்தாருன்னு சொல்லி. இப்போ அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதுதான் வித்தியாசம். கிருபையின் காலத்திற்கும் கிருபையின் காலம் முடிவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அழகாக பாஸ்ட் அவங்க சொன்னாங்க. அந்த 120 வருடங்களும் அவங்களுக்கு எதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னா, தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் சொல்வதை செய்வதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதை அவர்கள் வேண்டும் என்று சொல்லலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். அந்த 120 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கிருபையின் காலத்திற்கும் கிருபையின் காலம் முடிவிற்கும் அதுதான் வித்தியாசம். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளுடைய உவமையை நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். 10 பேர் காத்திருக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உவமை தான். ஆமாம், 10 பேருமே மணவாளன் வர தாமதித்த போது உறங்கி விட்டார்கள். ஸோ மணவாளன் வரும் வரையிலே அவர்களுக்கான நேரம் இருந்தது. எதற்கு இருந்ததுன்னு சொன்னால், மணவாளனுக்காக எதிர்கொண்டு போவதற்கான நேரம் அவர்களுக்கு இருந்துச்சு. அவர்கள் அதற்கு முன்பதாக போய் எண்ணெயை வாங்கி வந்திருக்கலாம், மணவாளன் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம் என்கிற இந்த 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அவரோட உள்ளே போகலாம், போகாமலும் இருக்கலாம் என்கிற ஆப்ஷன் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, மணவாளன் வந்து கதவை அடைக்கும் வரைக்கும் இருந்துச்சு. ஒன்ஸ் மணவாளன் வந்து அந்த கதவை அடைத்த பிறகு அவர்களுக்கான எந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுனா, மணவாளனோடு உள்ளே போவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. நம்மளுடைய ரட்சிப்பிற்கான நேரம் என்பது கிருபையின் காலம்தான். ஆண்டவர் சொல்வார் எபிரேயர் புஸ்தகத்தில், இன்றே ரட்சணை நாள். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின உங்களுடைய பிதாக்களைப் போல செய்யாதிருப்பீர்களாக, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்பீர்களாக. ஸோ நம்ம அவருக்கு இதயத்தின் கதவை திறக்கிறதுக்கு கிருபையின் காலத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கதவை திறக்காமல் இருந்தோம்னா, அவர் கதவை பூட்டின பிறகு நம்மால் அந்த கதவிற்குள்ளாக செல்ல முடியாது, அதாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பிரசங்கம் செய்தார் அப்படின்னு சொல்லி, அது 120 வருடங்கள் அப்படின்னு. 120 முறைன்னா 120 முறைக்கு பிரசங்கத்தை தயார் பண்ணாரா, இல்லை ஒரே எச்சரிப்பு காரியத்தை 120 வருஷமும் சொன்னாரா? ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸை நான் படிக்கிறதுக்காக கேட்குறேன். அவருடைய பிரசங்கம் வித்தியாசமான பிரசங்கம். என்ன அப்படின்னு சொன்னால், 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பூமியை பார்ப்பார். பார்த்துட்டு நோவாவை பார்த்து சொல்லுவார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆமாம், நம்ம ஆதி ஆகமத்தில் எங்கேயுமே நோவா பிரசங்கம் பண்ணதை பார்க்கவே மாட்டோம். ஓகே. ஆதி ஆகமத்தில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், 22வது வசனம், 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமாம். ஆண்டவர் சொன்னார், மழை வரப்போகுது, அந்த மலையில் உன்னை தற்காத்து கொள்வதற்காக நான் சொல்லுகிற விதமாக பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லி. அவன் இந்த பேழையை உண்டு பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறான்னு சொன்னால், மழை வரப்போகுது, அதிலிருந்து காப்பதற்காக தேவன் இதுக்குள்ளே போக சொல்கிறாரு அப்படின்னு அவன் செயலின் மூலமாக அங்கே பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறான்.
மக்கள் அதை பைத்தியக்காரத்தனமாக நினைத்தார்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியம்தான். ஏன்னா அது கீப் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்படின்ற மாதிரி. அவரும் தேவன் வெளிப்படுத்தின விஷயத்தை தான் என்ன செஞ்சார், சொல்லிக்கிட்டே இருந்தார் மக்களுக்காக. துரிதமாகுங்க, மனம் திரும்புங்க, தேவன் சொல்கிறாரு, அழிக்கப்பட போகிறது அப்படின்னு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து படிப்பும் பாஸ்டர், நல்ல செய்திகளை படிக்கிற ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேயர்களே, நல்ல ஆழ்ந்த கருத்தை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நாம் முயற்சி செய்வோம். சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் முயற்சிக்கு செல்லலாமா? பாஸ்டர், ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் சொன்னீங்க, கிருபையின் காலத்தை பற்றி. இந்த கிருபையின் காலம் எப்போ முடிவடையும்? ஏன்னா இதில் ஒரு பயமூட்ட காரியத்தையும் பார்த்தோம். பாஸ்டர் சொல்லும்போது கருத்தை பார்க்கும்போது பயம் நமக்கு தேவையில்லை, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டு கருத்தை பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, அதில் ஒரு வாய்ப்பாக தேவன் தந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி, அதை எப்போ அந்த வாய்ப்பு இழக்கிறாங்க, அதாவது எப்போ அது முடிவடையுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கிருபையின் காலம் வந்து முடிவடைகிறது அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது, முதல்ல யாருக்கு முடிவடைகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தேசத்திற்கும் கிருபையின் காலம் முடியும், தனிப்பட்ட ஒரு நபருக்கும் கிருபையின் காலம் முடியும். ஒரு தேசம், இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாபிலோன் தேசம் இருந்தது. பாபிலோன் தேசம் வந்து மேதியா பெர்ஷியா அது கேப்சர் பண்ணுற வரைக்கும் அதுக்கு கிருபையின் காலம் அந்த தேசத்துக்கு இருந்தது, ஒரு அழிவு வர வரைக்கும். ஸோ ஒரு தேசத்திற்கும் ஆண்டவர் கிருபையின் காலம்னு ஒன்று வைத்திருக்கிறாரு. தனிப்பட்ட நபர்களுக்கும் ஒரு கிருபையின் காலம், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த கிருபையின் காலம் கொடுக்கப்படுகிறது. இது எப்போ முடிவடையும் அப்படின்னா, நம்மளுக்கு அதுதான் நம்ம ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் படிக்கக்கூடியது என்னென்னா, இந்த 2300 ராப்பகல் முடிந்த பிற்பாடு, அதாவது 1844வது வருடம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆச்சோ அப்பொழுதே என்ன ஆகுதுன்னா, நுட்ப நியாய விசாரணை வந்து தொடங்கிவிட்டது, நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது. இந்த நியாய தீர்ப்பில் நம்மளுடைய பெயர் எப்பொழுது எடுக்கப்படுகிறது என்று சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்மளுடைய பெயர் எடுக்கப்பட்டு விட்டால் நமக்கு வந்து கிருபையின் காலம் முடிவடைகிறது. அதான் அது எப்போன்றது நமக்கு தெரியாது, நமக்கு வந்து எப்பொழுதுன்றது தெரியாது. வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த 1844வது வருட பிற்பாடு அந்த நுட்ப நியாய விசாரணை நடைபெறுகிறது. அந்த நுட்ப நியாய விசாரணையில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்மளுடைய தனிப்பட்ட நபருடைய பெயர் எடுக்கப்படும் பொழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிருபையின் காலம் வந்து முடிவடைகிறது. இது ஒரு விதத்தில். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒருவேளை மரணம் ஏற்படும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிருபையின் காலம் முடிந்தது என்று தான் அர்த்தம். ஸோ அதனால் கிருபையின் காலம் முடிவடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கிருபையின் காலத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், எப்பொழுது வேணாலும் முடியலாம். நம்மளுடைய கிருபையின் காலம் நமக்கு எப்பொழுது வேணாலும் முடியலாம். ஒன்று நம்மளுக்கு மரணம் நேரிடவோ, அல்லது நம்மளுடைய பெயர் பரலோகத்தில் எடுக்கப்படும் பொழுதோ, நம்மளுடைய பெயர் எடுக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிருபையின் காலம் வந்து முடிகிறது என்று அர்த்தம். பாஸ்டருடைய கருத்தில் நான் பார்க்கும்போது எப்போ வேணாலும் ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை மரணம் மனிதனுக்கு எப்போ வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொரு நிமிடங்களும் நொடிகளும் தேவன் கொடுக்குற ஒரு கிருபை தான். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம பேரபிளில் கூட பார்க்கும்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு பேரபிளில் சொல்லுவார், ஒரு ஓமையில். இது நம்ம லூக்கா 13வது அதிகாரம் 6லேருந்து 9 வாக்கியங்கள் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அதில் அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோட்டக்காரனை கூப்பிட்டு, நான் இந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை வச்சேன், ஆனால் அது வந்து கனி தரும்னு நான் பார்த்தேன். 3 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கனி எப்பயோ தந்திருக்கணும், பட் ஆனால் தரலை. 3 வருஷமாக நான் பார்க்குறேன், தரலை. அதனால் இது எதுக்கு, நிலத்தையும் எதுக்கு கெடுத்து போடுது, அதை வெட்டி போடு அப்படின்னு எஜமான் வந்து தோட்டக்காரனை பற்றி சொல்கிறாங்க. தோட்டக்காரன் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இன்னும் இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். ஸோ அப்போது எப்பயோ வெட்டி போட்டிருக்கணும், ஆனால் அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறாரு பாருங்க, இன்னும் 1 வருஷம் அப்படின்றாரு பாருங்க. அந்த 1 வருஷம்தான் தவணையின் காலம், அந்த 1 வருஷம்தான் கிருபையின் காலம். அப்போ எஜமான் என்ன சொல்கிறாரு, சரி 1 வருஷம் போட்டோம், கனி கொடுத்தால் சரி,
இல்லாவிட்டால் தொடாவிட்டால் அதை வெட்டி போடு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கிருபையின் காலம். எப்பொழுது வேணாலும் பெயர் எடுக்கப்படலாம். நம்ம கிரேஸ் பீரியடில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த பில்லிங் டேட்லேருந்து 40 டேஸு 50 டேஸுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணலைன்னா பெனால்ட்டி பண்ணிவிடுவாங்க. பெனால்ட்டியோடு இது பண்ண வேண்டியது இருக்கும், டியூ. ஸோ அந்த 40 டேஸ் 50 டேஸ்ன்றது தான் தவணையின் காலம், பீரியடு. ஓகே. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தவணையின் காலத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர். ஜாஷுவா, உங்களுக்கு உண்டான கேள்வி என்னென்னா, ஒரு சிறிய ஒரு கருத்து. பாஸ்டர் சொன்ன பதிலேருந்து பார்க்கும்போது இந்த கிருபையின் காலம் முடியுது, நமக்கு எப்போன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இது ஒருவேளை அந்த கிருபையின் காலம் முடிந்த பிற்பாடு என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லுங்களேன். அதாவது வேதாகமத்தில் கடைசி கால சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாம் மறுக்கும் பொழுது நமக்கான கதவு அடைக்கப்படுகிறது. அது பாஸ்டர் சொன்னாங்க, நம்முடைய மரணத்தின் போதாக இருக்கலாம், நியாயத்தீர்ப்பில் என்னுடைய பெயர் வரும்போதாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு பொதுவான முடிவு, கிருபையின் கால முடிவு எப்பொழுது வருகிறது என்று பார்த்தா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கிருபையின் கால முடிவு என்று ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் பிறகு முத்திரையிடப்படுதல் என்று அநேக கடைசி கால சம்பவங்கள் இருக்குது. அதனை தொடர்ந்து இந்த கிருபையின் காலம் முடிவடைகிறது. இந்த கிருபையின் காலம் முடிவிற்கு பின்பாக கடைசி 7 வாதைகள் ஊற்றப்படும். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் தான் வந்துட்டு கடைசி 7 வாதைகளுக்கான அறிமுகத்தை பார்க்கிறோம். 6வது வசனத்தில் வாசிக்கிறேன், 5-6 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து படிக்கும் பொழுது இந்த 7 வாதைகள் எங்கிருந்து ஊற்றப்படுகிறதுனா, நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்முடைய கதவை அடைத்த போது நம்முடைய பெயர் அங்கு கிறுக்கப்படுகிறது. ஓகே. கிறுக்கப்பட்டதினால அங்கிருந்து என்ன ஊற்றப்படுகிறது என்று 6வது வசனம் சொல்கிறது, அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அதில் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும்போது 8வது வசனத்தில் பிற்பகுதி 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும். அப்போ அந்த 7 தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 7 வாதைகளை ஊற்றுறாங்க. யாரெல்லாம் அந்த கிருபையின் காலத்தை அசட்டையாக எண்ணி அந்த கிருபையின் காலத்திலே தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் அவர்கள் கிருபையின் காலம் முடிவடைகிறதோ அவர்களுக்கு 7 வாதைகள் ஊற்றப்படுகிறது. கிருபையின் காலத்திலே தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மீது வாதை ஊற்றப்படாது. தேங்க்யூ பாஸ்டர். நல்ல அழகான கருத்து. மிகவும் மனதில் வைத்து கொண்டு நாம் தியானம் செய்கிற ஒரு பாடமாக தான் இந்த நாள் இருந்தோம். நல்ல ஒரு பதிலை சொன்னதுக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, எச்சரிப்பின் செய்தி நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய காதுகளிலே தொனித்து கொண்டு தான் இருக்கிறது. கிருபையின் காலம் நமக்கு எப்பொழுது முடியும் என்று தெரியாது. காத்திருந்து ஜெபித்திருந்து தேவனுடைய கிருபையை நாடுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.